தமிழ்ச்சங்க தலைவர் மாமா தம்பி அழகர்சாமி, தமிழ்கடல் பாரதி வந்து அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய கேட்க வந்திருக்காங்க. அதனால தான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அன்பு தலைவர்கள் சொன்னார்கள், பொண்ணு வைக்கிறது பூ இல்லை, இதுதான் சிறப்பு. ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி வந்து கலைஞர் சிவாஜி கணேசன் புகழ்பெற்ற வசனம் பராசக்தி வசனம். அந்த பராசக்தி எழுதுனது கலைஞர் அவர்கள். என்ன பொருத்தமாக நீங்கள் பொறுத்திருந்தாலும் ஒரு சிறப்பாக நீங்கள் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேருடைய சிறப்பு, உத்தமநடிகரும் சிவாஜி பெயர் பெற்ற படம் அந்த பராசக்தி கதை வசனம், அதை எழுத கலைஞர்கள். அதனால் அந்த நினைவுகளை கொண்டாட முடியாத தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இப்போ வந்து பேர் சொல்லுவோம் தமிழ்நாடு, ஆனால் கலைஞர் என்ன சொல்லுவார்னா தமிழ்நாடு வினை சொல்லுவாங்க. தமிழை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு, தமிழ் கலாச்சாரத்தை நாடு, தமிழ் பண்பாட்டை நாடுன்னு அந்த தமிழ்நாடுங்கிற பேருக்கே அவர் வந்து ஒரு தமிழ்நாடு நாடா சொல்லலை. அவர் இதுக்காகத்தான் அந்த பேர் அண்ணா வச்சாருன்னு சொல்லுவார். தமிழ் கலாச்சாரத்தை நாடு, தமிழ் பண்பாட்டை நாடு, தமிழ் இலக்கியத்தை நாடு, அது வந்து ஒரு வினைச்சொல் மாதிரி அந்த தமிழ்நாடு. கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிப்பதற்கு அண்ணாவுக்கு துணையாக இருந்தவர். பெரியாரை விட்டு கோபமாக சட்டை போட்டு வெளியே வந்தாலும் கூட என்ன காரணம் சொன்னார் என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கிற திட்டங்களை சட்டங்களாக்க வேண்டும், நீங்கள் வந்து பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள். நம்ம கையில் அதிகாரம் இல்லைன்னா எப்படி நம்ம அதை கொண்டு அமலாக்க முடியும்? அதனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அமலாக்கிறதுக்காக நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய மாநாடுகள் நடத்தி அவர் வந்து முதல்ல சென்னை கார்பரேஷனில் ஒரு 10 பேரை நிப்பாட்டினா போதும்னு சொல்லி அவர் அண்ணா அவர்கள் சொன்ன பொழுது அவர் 90 இடத்துல போட்டி போட வச்சு 45 கவுன்சிலர்கள் வெற்றி வச்சு சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி எழுதிய புத்தகங்கள், அதில் நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்காரர் தென்பாண்டி சிங்கம் புத்தகம் எழுதியிருக்காரு. இன்னொன்று திருக்கஸ்தூரி ராமானுஜரை பற்றி எழுதியிருக்காரு. அதனால் உண்மையிலே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் கலைஞரை கடமைப்பட்டவர்கள். தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கம். புரட்சி கவிஞர்னு சொல்லலாம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பாடலோடு துவக்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் கருதி அனைத்து அறிஞர் பெருமக்களையும், ஆன்றோர்களையும், சான்றோர்களையும், கவிஞர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அந்த கலைஞரின் புகழினை பாடு, எங்க கலைஞரின் புகழினை பாடு. நான் வேற யாரும் இல்லை, டி.கே. சிறைமீட்டான் எம்எல்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையாக அங்கே விஎன்ஆ மலைக்கண்ணன் ஒரு ஓட்டில் தோற்று போனவங்க நம்ம இளையான்குடி தொகுதியில், அவங்களுடைய பேரன்தான் என்ற ஒரு செய்தி. அவருடைய வளர்ப்பு அப்படின்ற சொல்லி கலைஞருக்கு என்னாயிற்று என்று சொன்னால் 72 வயதாயிற்று என்று சொல்ல வேண்டாம். அந்த உழவர் சந்தை திறக்கின்ற பொழுது 72 வயது. எனக்கு இன்னும் அந்த யாகம் இருக்கு. ஐயா அவர்கள் நலத்திட்டத்தில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதே மாதிரி 1944 பழனியப்பன்ற ஒரு அற்புதமான ஒரு நாடகம் திருவாரூரில் போடப்படுகிறது. அப்பொழுதுதான் யார் இந்த கருணாநிதி 78 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், என்.எஸ். கிருஷ்ணன், இப்போ இருக்கக்கூடிய 3 தலைமுறையில் சொல்லுவாங்க. அதாவது சத்யராஜ், விஜயகாந்த், பொன்னர் சங்கல் நடித்த பிரசாந்த், எத்தனை தலைமுறைக்கு அவர் வந்தான்ற செய்தியெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். மூடர்களின் அறிவுரைகளை கேட்டு அரசர் நீதி வழங்கக்கூடாது என்பதை மந்திரி குமாரியில் 1950 அழகாக சொல்லியிருப்பாங்க. தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாகவும் பாசத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் உதயசூரியனின் வெளிச்சமாய் உலகறிய செய்தார். இதுல மனோகரா என்ற ஒரு திரைப்படத்தில் 1954 பணக்காரர்களுடைய இரும்பு பெட்டியில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பணத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக மலைக்கல்லன் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே அப்படின்ற அந்த பாடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். கோவையை சேர்ந்த ஐயன் காளை, ஐயன் முத்து என்று சொன்னவங்க ரொம்ப பேர் மக்கள் கவி பட்டுக்கோட்டினுடைய பாட்டுங்குவாங்க. அது வந்து ஐயா முத்து என்பவர் தான் எழுதினாராம், கோவையை சேர்ந்தவர். பல்லவ மன்னர்களுடைய வீரத்தையும் பெருமைகளையும் காஞ்சி தலைவனில் 1963 சொல்லுவாங்க. ஆக்ஷன் படங்களுக்கும் நான் என்னால் கதை எழுத முடியும். எங்கள் தங்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1970 நடிச்சிருப்பாங்க. சகோதர பாசத்தை வைத்து எழுதிய கதையில் நாட்டின் அவலங்களையும் மக்களின் துன்ப துயரங்களையும் புதிய கோணத்தில் அனைவரும் ரசிக்கும்படி உருவாக்கியது
பராசக்தி என்ற ஒரு திரைப்படம். நடிகர் சிவாஜி அப்படி தூங்கி கிடப்பாரு. காவல்துறை நண்பர் இருந்து எந்த நான் எழுப்பிவிட்டேன்னு அப்படி முழிப்பாரு. என்னடா முழிக்கிறேன், வசனத்தை பாருங்க, எளிமையா தூங்குறவங்களை எழுப்புனா முழிக்காம நேர் செய்வாங்க சிவாஜி கணேசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாக்கெட்டா இல்லை அப்படின்னு எடுத்து காட்டிட்டு எம்டி பாக்கெட், ஏன்னா ஒன்றுமே இல்லை அந்த வறுமை. அவர் வந்து நுழைகின்ற பொழுதே ஐயா தர்மம் செய்யுங்கன்னு கேட்பாங்க. உடனே முதல் குரலே ரொம்ப அருமையாக இருக்கு, அது ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து திரைத்துறையிலேருந்து தான் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. முத்தமிழிருந்து டாக்டர் கலைஞர் அவர்கள், நான் வந்து பரமக்குடியை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் தாத்தாவி நேரம் அங்கே தான் வருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் முத்தாலம்மன் கோயிலில். அவர்லாம் என்னை வந்து பாராட்டிட்டு போயிருக்கிறாரு. யாதவர் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ஒரு கவிதைக்காக எனக்கு சால்வை அணிவித்திருக்கிறார். அவருக்கு முன்னால் இந்த பாடலை பாடணும், இப்போ பாடின பாட்டு நான் அவருக்கு முன்னால் அன்னைக்கே பாடியிருக்கிறேன். 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனம், அதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட படங்களுக்கு தயாரிப்பு செஞ்சிருக்கிறாரு. கலைஞரின் படைப்புகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அவர் படைத்த பெண்கள் அத்தனை பேருக்கும் நியாயத்திற்காக போராடும் ஆவேச குரலாகத்தான் இருக்கும். மாளிகை வாசத்தை வெறுத்து மக்களோடு வாழ விரும்பிய சாதனை பெண்ணாக மருத நாட்டு இளவரசியிலும், கல்வனுக்கு கழுத்தை நீட்டி அந்த கல்வனால் தன் உயிருக்கு ஆபத்து வரும் போது எதிர்த்து நின்று அவனை வீழ்த்திய பெண்மணியாக மந்திரி குமாரி, பொறுமையின் பெட்டகமாக திகழ்ந்து பொங்கி எழுந்த ஆவேச பெண்ணாக மனோகராவும், பூவாக மலர்ந்து பின் புயலாக உருவெடுத்து நீதி கேட்ட ஒரு ரவித்திரமான பெண்ணாக பூம்புகார் படத்திலும் நமது சிலப்பதிகாரத்தினுடைய கதனாது கணவனை திருத்த கங்கணம் கட்டிக்கொண்டு அதில் வெற்றியும் பெற்ற ஒரு சுயமரியாத விளக்காக இருவர் உள்ளம் படத்துல பெண் உரிமைக்காக பதவி திறமைக்கும் கடமை உணர்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு கண்ணியமான பெண்ணாக பாலைவன ரோஜாக்கள். அதே மாதிரி நீதிக்கு தண்டனை, மாதர்குல மாணிக்கத்தை நீதிக்கு தண்டனை. முரணா பாருங்களேன், நிறைய பேசுவார். தென்றல் சுடும், தென்றல் எப்படிங்க சுடும், ஆனா தென்றல் சுடும். பாலைவன ரோஜாக்கள் புல் பூண்டே இருக்காரு, ஆனா பாலைவன ரோஜாக்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி நீதிக்கு தண்டனை, நீதிக்கு எப்படி தண்டனை கிடைக்கும், பாடாத தேனீக்கள். அது 9/3/2024 இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட போய் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்கள்ட்ட வாங்கிட்டு வந்த பிறகு இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க தேடி வந்து எனக்கு சால்வை பொன்னாடை பொருத்தினார்கள். ஆனால் இந்த புத்தகம் வந்து எல்லா நூலகத்துலையும் கிடைக்கிறதா முதல்வரே அங்கே அறிவிச்சாங்க மேடையில், அண்ணா அறிவாலயத்தில். 234 பாடல் எழுதியிருக்காருங்க, யாருக்குமே தெரியல. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். யுவராஜ் அவர்கள் குறிப்பாக நமது சிவகங்கை தமிழ் சங்கம் 30வது விழாவாக அற்புதமான நல்ல வாய்ப்பை நல்கிய, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அறிஞர் பெருமக்களையும் கவிஞர் பெருமக்களையும் நீதிமான்களையும் மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கத்தை. எனக்கு இந்த பாரதி மண்டலம் அன்புத்துறை அவர்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனதுனால பொது நிகழ்வுகளை தவிர அரசியல் நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதில்லை. எனக்கு நினைவுக்கு வருகிறது, இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிக்கு விழா தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் நடத்துகிறார். பாரதி நினைவு மண்டபத்தை கட்டுகிறார் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். அப்போது நம்முடைய மண்ணின் மைந்தராக இருந்த மீரா அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் பாரதிக்கு விழா எடுக்கிறார்கள், அரசு விழா எடுக்கிறார்கள். ஆனால் தமிழாய்ந்த தமிழர் கலைஞரை வைத்து சிவகங்கை மண்ணிலே நாம் ஒரு விழா நடத்த வேண்டும் என்று பாரதி 100ஆண்டு விழாவில சிவகங்கை அரண்மனைக்குள்ளே நடத்தினார். அப்படி அவர் அந்த விழா நடத்திய போது சற்றொப்ப அப்போதே ஒரு 50,000 பேர் திரண்டிருந்தார்கள் அந்த மேடையிலே பேசுகிற போது. ஏன்னா பாரதி மண்டலத்தை நான் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அப்போது உரையாற்றுகிற போது சொல்லுகிறார், மீனாட்சி சுந்தர மகன் ராஜேந்திரன் மீரா என்று ஆண் பெண் சமத்துவத்திற்கு அடையாளமாக மீரா என்று மாற்றிக்கொண்ட மீ ராஜேந்திரன் அவர்களே, எனக்கு நான் படித்த தமிழுக்கு எனக்கு இன்றைக்கு நிம்மதி தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் உரையாற்றுகிற போது தருமனுக்கு வந்த சங்கடம் தான் தர்ம சங்கடம். தருமன் அந்த மகாபாரதத்தினுடைய கதையை சொல்லி அவர் சொல்லுகிற போது தருமன் திரௌபதியை துகிலிருந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லி
சூதாடுகிற போது திரௌபதியை வைத்து ஏன் சூதாடினான், எங்களையெல்லாம் வைத்து ஆடி இருக்க வேண்டுமே என்று நீங்கள் கேட்கலாம். இப்படி மாற்றி கேட்டாலும் என்னை வைத்து ஆடாமல் தன்னை வைத்து ஆடியது ஏன் என்று கேட்டாலும் தவறு வந்துவிடும். தன்னை வைத்து ஆடாமல் என்னை வைத்து ஆடியது ஏன் என்று கேட்டாலும் தவறு வந்துவிடும். இப்படி தருமனுக்கு ஏற்பட்ட சங்கடம் தான் தர்ம சங்கடம் என்று உரையாற்றி சிவகங்கை மண்ணினுடைய பெருமையை அன்றைக்கு நிலைநாட்டிய அந்த பாரதி நூற்றாண்டு விழா, அந்த மண் இந்த சிவகங்கை மண். அந்த மண்ணில கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த விழா நம்ம சொற்பமாகத்தான் இருக்கு. நம்ம கூட்டம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வருகிற 27ஆம் தேதி காரைக்குடியில தென்மண்டல அளவில் தென்னவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு சிறப்பான அந்த இப்போ நான் இங்கே முதல்ல 6 மணிக்கே வந்துட்டு போகையில அந்த இன்விடேஷனை கொண்டுட்டு வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கல சுகிசிவம் தலைமையிலே ஒரு சிறப்பான விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிவகங்கை மண்ணிலும் அப்படி ஒரு விழா நிச்சயமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை மாவட்ட அளவிலே நாங்கள் முத்தாய்ப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் இன தலைவர் டாக்டர் கலைஞரை பொறுத்தவரை எனக்கு ஏன்னா கலைஞருடைய தமிழை பத்தி இப்ப கவிஞர் சொன்னார், தம்பி வணக்கத்திற்குரிய கவிஞர் சொன்னார், எல்லோருக்கும் தெரியும். ஒரு சாதாரண 8வது வரையில படித்து தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் தான் தமிழ் மீது வைத்திருக்கிற பற்றின் காரணமாக ஒரு தலைவனாக உருவெடுத்தவன் கலைஞர், உருவெடுத்த தலைவர் கலைஞர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். தாயை பழித்தவரை தாய் தடுத்தால் விட்டு விடுவேன், தமிழை பழித்தவரை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னவர் பாரதிதாசன். ஆனால் அதற்கு பின்னாலே தமிழை வைத்தே இந்த தமிழுக்காக 14 வயதிலே தமிழ் கொடியேந்தி போராட்ட களத்திலே வந்த தமிழ் இன தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் இந்த அரசியலுக்குள்ளே நுழைகிற போது என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று மூதாதைய புலவன் ஒருவன் பாடியிருக்கிறான். ஐயா யார் அவர் சொல்லுங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக திருமூலர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமூலர் அந்த காலத்திலேயே என்னை இறைவன் படைத்ததை தமிழ் செய்வதற்கு என்று சொன்னார். அதுக்கு அடுத்து கம்பன் சொல்லுகிறான், நின்றவனை வந்த நெடியோ நடிபடிந்தான், அன்றவனும் அன்றொடுதல் தழுதகன் நான், நன்று வர வென்று வர நல்லுரை பகர்ந்தான், என்று முழ தென் தமிழை இயம்பி இசை கொண்டான். அவரு கம்பன் அதாவது ராமன் கானகம் போகிற போது அகத்தியரை இடையில சந்திக்கிறாராம், அவரை வணங்குகிறாராம். அந்த வணங்குகிற நிகழ்ச்சியை அவன் சித்தரித்து சொல்லுகிற போது கம்பன் சொல்லுகிறான், என்று முழ தென் தமிழை இயம்பி இசை கொண்டான். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. நின்றவனை வந்த நெடியோ நடிவணிந்தான், என்று முழ தென்றமிழை சொல்லுகிறான் கம்பன். என்றைக்குமே அழியாத மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை 8வது வரையிலே படித்த ஒரு தமிழ் தலைவர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா MA படித்தவர். நான் மாட கூடலிலே நிற்கின்றேன், மதுரையிலே உரையாற்றுகிற போது சொல்லுகிறான், நான் மாட கூடலிலே நிற்கின்றேன், பட்டமளிப்பு விழா பேரரே, நான் மாட கூடலிலே நிற்கின்றேன் என்று சொல்லி, கத்தும் கடல் மூழ்கி முத்தெடுப்பது தத்தையின் கழுத்திலே பூட்டிட அன்று தனக்கென வந்த தையலுக்கு உரியதாக்கி மகிழ்வதற்கேயா அப்படின்னா அந்த உரை வீச்சில சொல்லுகிற போது தமிழின்கள் உயிர் என்று உரையாற்றுவார். அப்படிப்பட்ட MA படித்த அண்ணாவுக்கு இணையாக அவரே என் தம்பி கருணாநிதி இந்த இயக்கத்தை நடத்துவார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரிடத்திலே மிஞ்சி நின்றது தமிழ்தான். அந்த தமிழை, கலைஞருடைய தமிழை அவர் எப்படி பகுத்து பிரிக்கிறார்னா, 8வது படித்த அவர் பகுத்து பிரிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கிறாரு. குரல் ஓவியம், குரல் ஓவியம்ங்கிறது உலகளாவிய வள்ளுவன் உலகனுக்கே பெரிய தலைவன், வள்ளுவன் தந்தை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனுடைய குரலை அவர் குரல் ஓவியம் சொல்லிட்டு தற்கால நடைமுறைக்கு ஏற்றவாறு, வாழ்க்கை விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு, நம்முடைய நடைமுறைக்கு ஏற்றவாறு, அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்கு ஏற்றவாறு குரல் ஓவியத்தை தர்றாரு. அவர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் பார்த்து பிரிக்கிறாரு. பிரிச்சு தென்பகுதியில தென்பாண்டி சிங்கம், இந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் வாழ்ந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வாளுக்கு வேலி என்று
மறைந்த அண்ணன் தென்னரசு அவர்கள் ஆக்கிய அந்த கதை சுருக்கத்தை கொடுத்த உடனே அதை உருவாக்கி தென்பாண்டி சிங்கம் அப்படின்னு உருவாக்குறாரு. அந்த தென்பாண்டி சிங்கத்துல அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. தேர்போகி நாடு, வடம்போகி நாடு, அதாவது ஹரிச்சந்திரமாயன இடத்துல அங்கம் அங்கம் கலிங்கம் மாலவம் கூர்ஜனம் காந்தாரம்னு அந்த 54 தேசத்தையும் ஆண்ட மன்னன் நான் ஹரிச்சந்திரன் சொல்லுவாரு. அது மாதிரி இவர் தென்பாண்டி சிங்கத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லுவாரு, தேர்போகி நாடு, வடம்போகி நாடு, நாளூர் நாடு, ஐந்தூர் நாடு, உஞ்சேனை நாடு, சாக்கை நாடு இப்படின்னு ஒவ்வொரு நாடுகளா சொல்லி நான் நாட்டுக்குள்ளே நாடு என்று சொல்லுகிறேன் என்று பார்க்கிறாயா? மாமன்னர் மருதுபாண்டியரை காப்பதற்காக வாளுக்கு வேலியாக உருவெடுத்த மன்னர்கள் வாழ்ந்த பகுதி தென்பகுதி. அந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கென்று தனியான பண்பாடு உண்டு, கலாச்சாரம் உண்டு. அந்த புதினத்தை உங்களுக்கு தென்பாண்டி சிங்கமாக படைக்கின்றேன். இது இந்த ரீஜன், சவுத் ரீஜனுக்கு. பொன்னர் சங்கர் அப்படிங்கிறது கவுண்டர் சமுதாய தலைவர். அந்த ஏரியாவினுடைய வரலாற்றை தொகுத்து அந்த மக்களினுடைய வாழ்க்கையை பொன்னர் சங்கர் அப்படிங்கிற வரலாறாக படைத்தார். பாயும்புலி பண்டாரக வன்னியன், வன்னியருடைய வரலாற்றை வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து, இது எதுக்கான ஒரு மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர், இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய கலாச்சாரத்திற்கு, உலகத்தினுடைய கலாச்சாரத்துக்கு குரலோவியம். பகுதி ரீஜனல் வைஸா அப்படியே பிரித்து அந்த மக்களினுடைய அந்த நாடி நரம்புகளை தெரிந்து பொன்னர் சங்கர், பாயும்புலி பண்டார வணிகன், தென்பாண்டி சிங்கம் இவைகளை உருவாக்கி ஹிஸ்டரிக்கு ரோமாபுரி பாண்டியன், வரலாற்றுக்கு ரோமாபுரி பாண்டியன், இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களிடத்திலே, அவர்கள் உள்ளத்திலே தமிழை தொட்டு பார்த்தவர், தட்டி பார்த்தவர், அவர்களின் உணர்வை தூண்டி பார்த்த தலைவர் தமிழ் இன தலைவர் கலைஞர். அதனாலதான் அவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் என்று சொல்லுகிறோம். இன்னும் சொல்லணும்னாக்க தமிழாக வாழுகிற தலைவா யாரு? கலைஞரை பத்தி வி.என். ஜானகி அவங்க சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க, சொல்லுகிறாங்க தமிழாக வாழுகிற தலைவா. நம்ம ப. சிதம்பரம், வணக்கத்திற்குரிய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, கலைஞரை பற்றி, அவருடைய தமிழ் உணர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது சுருக்கமா சொல்லிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல, அவர் செம்மொழி மாநாட்டுக்கு எழுதியிருக்கிறாரே பாடல், அந்த பாடலை பாருங்கள், அந்த பாடலை பார்த்தீங்கனாலே அவர் தமிழுக்கு அவர்தான் அச்சாணி, தமிழுக்கு அவர்தான் அக்மார்க் என்பதை தெரியும். அப்படியே அந்த இதுல வரும் பாருங்க அந்த பாடல், செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு அந்த வரையில அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் அப்படியே அந்த பாடல்ல கொண்டு வந்துருவாரு. அந்த பாடல் ஒன்றே கலைஞர் தான் தமிழ் என்பதற்கு உதாரணம் சொல்வாரு. இதை காட்டிலும் சிறப்பாக என்ன என்றால், நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள், ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அத்துணை பேரும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அத்துணை பேரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அப்போது ஒரு மாதம் ஆகிவிடுகிறது. அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றுவிட்டு வந்தபோது அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏகமனதாக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பாராட்டுக்கள் பல வந்திருக்கின்றன, உங்கள் இதயத்தை தொட்ட, உங்கள் நெஞ்சத்திலே இன்று வரையிலே நிற்கிற பாராட்டுக்கள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், ஆம் ஒன்று இருக்கிறது. தென் தமிழ்நாட்டிலே தமிழ் தலைவராக கலைஞர் கருணாநிதி இருக்கிறார். கலைஞர் அப்ப சீஃப் மினிஸ்டர் கிடையாது, கருணாநிதி இருக்கிறார். ராமேஸ்வரத்தினுடைய கடல் அலை இந்தியத்தை தொடும் என்பதை நிரூபித்த தமிழா, உன்னை வாழ்த்துகிறேன் என்று 2 வரிகளிலே என்னை வாழ்த்தினார். இன்றைக்கும் பத்திரமாக அதை நான் வைத்திருக்கிறேன். ராமேஸ்வரத்திலே எழுகின்ற கடல் அலை இந்தியத்தை தொடும். இது அந்த காலத்திலே எழுதியிருக்காரு கலைஞர். உத்திரனாம் சிவோதயனாம் கங்கை கரைவாழ் நாவலர்கள் காவிரி கரைக்கு அரைகோல் விடுவதா என்று சேரன் செங்குட்டுவனில் எழுதியிருக்கிற அந்த வரலாற்றை இன்றைக்கு தென் தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இருக்கிறார் அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமிய சகோதரர் இந்திய துணைக்கண்டத்துக்கே ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். தமிழா, இது உனக்கு கிடைத்த பெருமை என்று பாராட்டினாரே, அதை இன்றைக்கும் பொக்கிசமாக வைத்திருக்கிறேன் என்று எழுதினார். இவைகளெல்லாம் தமிழருடைய, தமிழ் கலைஞருடைய தமிழ் உணர்வுக்கான அடையாளங்கள். இவைகளை வைத்துத்தான் கலைஞரை தமிழாக வாழுகிற தலைவர் என்று பலர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. பூம்புகார்
திரைக்கதத்திலே அவர் சொன்னார் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு எழுதியிருக்கிறார், 70 படங்களுக்கு எழுதியிருக்கிறார் என்று நான் அதையெல்லாம் விவரித்து சொல்லுவேன். ஆனாலும் கூட முத்தாய்ப்பாக மனதிலே நிற்பதை போல அந்த பூம்புகார் படத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. நான் தமிழ் மீது கொண்ட காதல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கலைஞருடைய படங்கள் பெரும்பாலும் வந்துச்சுன்னா அதுல முதல்ல கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவர் உரையாற்றுவார். தமிழ் மீது கொண்ட காதலால் நான் உருவாக்கிய படம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணகியை பத்தி சொல்லல. அந்த படத்தினுடைய பாங்குல வருகிற போது வசனத்துல கண்ணகி கண்முத்து சிந்தாரே அழுகிறாங்க கண்ணகி. நம்மளாம் கண்ணீரும்போம். அதுக்கு இந்த கலைஞருடைய வசனத்தினுடைய வித்தியாசமே அவரை வந்து தமிழ்நாட்டினுடைய திரைப்படத்தை தமிழ் நாடு மட்டுமல்ல தமிழை விரும்புகிறவர்களே அவரை ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்க்க தொடங்கியதே அவருடைய வசனமே ஒரு வித்தியாசமா. முதல்ல வந்தவன இறங்குவாரு, இறங்குனவன இந்தியா காசு கேட்கல சிவாஜி கணேசன் பராசக்தியில காசு கேட்கல சொல்லுவாரு, உயர்ந்த கோபுரங்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதே, காசு கேட்கிற நிலை இருக்கிறதே என்று சொல்லுகிற அந்த வசனம். அது மாதிரி அந்த கண்ணகி அழுகிற போது கண்ணகி கண்முத்து சிந்தாதே, கண்ணீர் விடாதேங்கிறத கண்முத்து சிந்தாதே. மாதாவி மாதவி மணிமேகலைய கற்பமா இருப்பாங்க. அப்ப மாதவி நீ மாதாவி ஆகிவிட்டாய். அவ ஐயா சொன்னாரு, அந்த கலைஞர் அதுல வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் வாழ்க்கையிலே மறக்கவுன்னா வேதம் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி வந்தவின் தவிப்பவனோ ஏமாளி. இது பாருங்க எப்படிப்பட்ட தமிழ் படித்தவர்கள். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் வாழ்க்கையிலே மறக்கவுன்னா வேதம் வருமுன் காப்பவன் தான் புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி வந்தவின் தவிப்பவனோ ஏமாளி அப்படின்னு சொல்லல. தப்பித்து வந்த அந்த கடைசி சீன் வரும். அந்த கடைசி சீன்ல அன்று கொள்ளும் அரசநீதி வென்று விட்டது நின்று கொள்ளும் தெய்வ நீதி என்ன செய்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்பதான் அந்த அம்மா KP சுந்தரம்பாள் முருகா, அந்த அம்மா முருகான் தான் கலைஞரை கூப்பிடுமா, முருகா நீங்க பகுத்தறிவுவாதி, நான் பழமையான பக்தி சுடர், தயவு செய்து இந்த வாசகத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப எழுதி அதையே அதை சிரிச்சு கொண்டே அந்த லைனை மாத்திரம் அப்படி மாத்தினாராம். நின்று கொள்ளும் அரசநீதி வென்று விட்டது, அன்று கொள்ளும் அரசநீதி வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வ நீதி வந்து விட்டது. என்ன செய்தது அப்படிங்கிறத வந்து விட்டது அப்படின்னு மாத்தி விட்டாராம். ஆக இந்த அதை போல அவருக்கு கடைசியா அந்த ராமானுஜ வரலாறு எழுதினாரு திருக்கோசி இதப்பதைய. அந்த வரலாறு எழுதினதுக்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து அத்தனை பேருமே வந்து எங்கனால நாங்கள் ஆச்சாரம் தெரிந்தவர்கள் வேதங்களை கற்றவர்கள் எங்களாலே கூட புரிந்து கொள், நாங்கள் எல்லாம் உணர்வு பூர்வமாக அனுபவிக்காத அந்த அளவுக்கு நீங்கள் ராமானுஜருடைய வரலாற்றை அந்த காப்பியத்தை யாத்திருக்கிறீர்கள். உங்களுடைய காப்பி ரைட்டை எங்களுக்கு தாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பிலேயே இந்த கதையை நாங்கள் திரைப்படமாகவும் காவியமாகவும் ஆக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அவருக்கு வணக்கம் தெரிவித்தார்கள் என்றால் இதுக்கு பேர் தான் ஒரு உண்மையான தமிழ் உணர்வு. இதுக்கு பேர் தான் ஒரு உண்மை. அவரு கலைஞரை பொறுத்த மரத்தில் அதான் சொல்லுவாங்க, அவருடைய இயற்பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி. அவரை மாற்றிக்கிட்டதான் கருணாநிதி என்கிற அந்த காப்பிய தலைவனுடைய பேர். ஆனால் இன்று வரையிலே கலைஞரை பொறுத்த மட்டிலே தமிழாக வாழுகிற அந்த தலைவன் அவன் தொட்ட துறைகளில் எல்லாம் தொய்வின்றி இன்று வரையில தமிழை முன்னிறுத்தி நான் தமிழருக்காக அதை தான் உலக வரலாற்றிலேயே நாங்கள் எல்லா அரசியல் மேடைகளிலும் சொல்வது, உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவனும் சொல்லாதது. தோத்து போயிட்டாரு 19 தொகுதி என்னமா, அவர் ஒருத்தர் தான் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. தேர்தலை பத்தி கருத்து கேட்கிறாங்க. தமிழர்களே என்னை நீங்கள் கடலிலே தூக்கி எறிந்தாலும் கட்டு மரமாக உங்களை காப்பாற்றுவதற்கு பயன்படுவேன். என்னை நீங்கள் பாறையிலே ஓங்கி அடித்தாலும் தேங்காய் சிற்களாக சிதறி நீங்கள் தின்பதற்கே பயன்படுவேன். என்னை நீங்கள் அடுப்பிலே வைத்து எரித்தாலும் விறகுகாக உங்களுக்கு உணவு சமைப்பதற்கு பயன்படுவேன். நான் உங்களையே சுற்றி வருகின்ற வீட்டு நாய்,
உங்களை கடிக்கிற வேட்டை நாய் அல்ல என்று உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல்வாதி, தமிழா உன்னை காக்கிற, உன்னை சுற்றி வருகிற, நீ அடித்தாலும் அணைத்தாலும் விரட்டினாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னை சுற்றி வருகிற நாய் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் கலைஞர். அதனாலதான் தமிழ் வேறு கலைஞர் வேறு என்று நாங்கள் இன்று வரையிலே பிரித்து பார்ப்பதில்லை. தமிழாக வாழுகின்ற தலைவர், தமிழாக வாழ்ந்த தலைவர், தமிழ் இனத்துக்காக உருவாகிய தலைவர். நீங்க நேத்து பூரா மதுரையில தான் இருந்தோம். மதுரையில உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்திருக்காரு. வந்து அவர் உரையாற்றுகிற போது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அவரு அந்த மண்ணை அவங்க இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்தாரு. அவர் வந்தவர் அந்த மண்ணை தொட்டு அப்படி வளர்ந்தாரு, வணங்கிட்டு, நான் நீதித்துறையினுடைய ஃபர்ஸ்ட் பவுண்ட் ஸ்டோன் ஆஃப் த ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் இஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தை நீதித்துறையினுடைய படிக்கட்டாக அடித்தளமாக பார்க்கிறோம். தேரா மன்னா செப்போதுடையின் எல்லொரு சிறப்பில் இமயவரு எப்ப புல்லொரு உண்கன் ஏய்த்தோ நன்றி வாயிற் கடைமணி யுகுனர் புது நஞ்சத்தண்டன் பெரும்பெயர் புகாரன் பதியை அவ்வூர் ஏசா சிறப்பினுடைய இசை விலங்கு வெறுங்குடி மாசாத்து வணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சுல்கனால் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு எங்கார் சிலம்பை பகர்தல் வேண்டி நின்பார் கொலைதன் செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு வழக்குரைஞராக, பெண் வழக்குரைஞராக இந்த மண்ணிலே உருவானி நீதியை நிலைநாட்டிய பெருமை கண்ணகிக்கு உண்டு. எனவே அப்படிப்பட்ட இந்த தென் மண்டலத்திலே, இந்த நீதி மண்டலத்திலே நாங்கள் மதிக்கிறோம் என்று 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நேத்து வந்த நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அவர் இன்னும் 2-3 மாதத்துல ரிட்டையர் ஆகிறாரு. அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், நான் மதுரை மண்ணிலே காலடி எடுத்து வைக்கிற போது இங்கே 5 நீதிபதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மண் தான் நீதித்துறைக்கு ஒளி விளக்கேற்றிய மண். கண்ணகியை நினைத்து பார்க்கிறோம். மதுரையிலே இறங்கிய போது நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம். எனவே தமிழ் மண் தான் நீதித்துறைக்கும் வழிகாட்டி. அப்படிப்பட்ட அந்த நீதித்துறைக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர். அதனாலதான் இன்று வரையில எந்த கட்சியில இருந்தாலும் சரி, கலைஞரை யாரும் கலைஞருடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது தன்னுடைய தமிழாலே, தன்னுடைய லட்சியத்தாலே, தன்னுடைய கொள்கையாலே சாகின்ற வரையிலும், தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரையிலும் தமிழுக்காக உழைத்த அந்த தலைவனுடைய பெருமையை நிலைநாட்டுகிற இந்த நாளிலே எனக்கு கலைஞருடைய தமிழாய்ந்த தமிழர் கலைஞர் ஆற்றிய தமிழ் பணி என்கின்ற தலைப்பை வழங்கி, வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சியும் விசையுடிந்த தேகத்தில் வன்மையும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தொகையாக எதிர்த்து நின்று தூளாக்கும் அந்த செந்தமிழ் தலைவன் கலைஞரை நினைவு போற்றுகின்ற அந்த வாய்ப்பை தந்த இந்த அவைக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னு எழுதுறதுக்கு நீட்டமா இருக்கு. இது வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த பொருட்கள் ஏற்றுமதி ஆகும் பொழுது அந்த நிறுவனத்துடைய பேர் நீட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி 1973 கலைஞர்கிட்ட கேட்டாங்களாம். அவர் பூம்புகார் அப்படின்னு பேர் வச்சுட்டு கீழே கலைப்பொருட்கள் களஞ்சிய கூடம் அப்படின்னு பூம்புகாருங்கிறத பெருசா எழுதிட்டு கீழே கலைப்பொருட்கள் களஞ்சிய கூடம் அப்படின்னு வச்சாங்களாம். இன்றளவும் அந்த பூம்புகார் தான் இருக்கு. அதுல கொடுக்கப்படக்கூடிய அனைத்தும் பூம்புகார் மாநில விருது, பூம்புகார் ஏற்றுமதி, பூம்புகார் அப்படின்ற பேரை எத்தனை 73க்கு பிறகு எத்தனை ஆட்சியாளர்கள் யாரை மாற்றாம இன்றளவும் பூம்புகார் என்று இருக்கிறது. நான் அந்த துறையிலே பயணிச்சுக்கிறதுனால அவருடைய நினைவை போற்றுகிறதை சொன்னேன்.